பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். நாங்கள் கொண்டாட நீங்க படிங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒலி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம். விசில் காற்று இசைத்த முதல் ராகம். மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள். விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும் போது அகம்பாகம் இருக்காது. அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட நீங்க படிங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும். மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க. குடந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல, இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்வும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன்.